தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். சூரியனை முதல் திசையாக 6 வருட காலங்கள் நடைபெறுகின்ற அந்த திசையானது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு பலன்கள் எப்படி இருக்கிறது பார்த்துட்டா, என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். சந்திர திசை 10 வருடங்கள், செவ்வாய் திசை 7 வருடங்கள், மொத்தம் 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, மாணவர்களுக்கு படிப்பு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. இது 5ஆம் அதிபதி விரையாதிபதி திசையாக இருக்கும்போது குரு வக்ரம் அடைந்து 4ஆம் அதிபதி திசையாக 5ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தங்கு தடைகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மன அழுத்தம் குறையும். அரசாங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மூலமாக, பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அழகு ஆரோக்கியம் கூடக்கூடிய நேரம். பண வருமானம், பழைய கடன்களை அடைப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் மிகுந்த பிரகாசிக்கும். சொந்த பந்தங்கள் கூடி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட தள்ளி போன திருமண விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். விஐபியோடைய நட்பு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சென்று வேலை செய்வது, உள்ளூர் வெளியூர் இடமாற்றங்கள் ஏற்படுது. ராகு நல்ல இடமாற்றம் ஏற்படும். கற்பனை போன்ற துறைகளில் சினிமா மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள், அமோக வெற்றியை பெறக்கூடிய அந்த துறைகளை சார்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது அதையும் சுய ஜாதகத்தில் குரு நல்ல மாற்றங்கள் இருந்தால் மட்டுமே மிகுந்த அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி நிம்மதியான சூழ்நிலை மற்றும் இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த ராகு திசையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட ஆதிபத்தியமும் கிரக சூழ்நிலைகளும் அது கிரக சேர்க்கைகளும் வைத்து அதை முடிவு எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது குரு ராகு திசையானது மிகுந்த நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். குரு திசை 16 வருடம் 40 வயசுலேருந்து 56 வயசு. சுகஸ்தானாதிபதி திசை. லக்னம் தனசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. தனசு லக்னமாக இருப்பின் அது யோகத்தை தரக்கூடிய திசை. மற்ற லக்னான மீன லக்னத்துக்கும் அது ஒரு குரு திசை. நல்ல யோகம், நல்ல வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் அமையும். சில பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும், மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். அதிகமான பொருள் ஈட்டக்கூடிய வரவுகள் அதிகரிக்கும். குரு திசை காலங்களில் ராகு திசையில் ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த குரு திசை வரும்போது மிகுந்த நற்பலன்கள் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் ராகு திசை நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு, ஏன்னா குரு திசை எல்லாத்தையும் பிடுங்கிடும். அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி உங்களுக்கு தசை நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ராகு திசை காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடந்ததுன்னா குரு திசையை ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தினால் வருகின்ற பாவ புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே சேரும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. உத்தியோகத்தில், தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு சில பேருக்கு மனமகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை. சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய திசை. சனி குரு என்ற ராஜ கிரகங்கள் வக்கரமடையும் போது சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதில் வர விஷயங்களை வைத்து தான் பலன் சொல்ல முடியும். ஏமாற்றங்கள் உண்டு. ஏமாற்று பேரியோர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். இந்த நேரத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. சொந்த பந்த பிரச்சனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே கவனமாக இருப்பது மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சனி திசை காலங்களில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதர்சன ஹோமம் உங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. அது சனி திசை காலங்களில் மிக பெரிய யோக பலனை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது நாங்கள் நிதர்சன உண்மை. அந்த சுதர்சன ஹோமமானது உங்களுடைய வீட்டில் செய்யும்போது சனியால் ஆட்படும் சில கெடுபலன்கள் அனைவரும் மிகுந்த குறைவாகும். ஒரு சில பேர் அடிக்கடி செய்வாங்க. அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த திசை காலங்களில் வருகின்ற கெடுபலன்கள் குறையும். புதன் திசை 75 வயசுலேருந்து 92 வயசு. 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இது ஒரு அவயோக திசை. வேறு லக்னமாக இருக்கும் போது இது உங்கள் சிவஜாதகத்தை செக் பண்ணி அந்த யோக திசையான்னு நம்ம பார்க்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். மற்றபடி உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும். பெற்றோர் பிள்ளைகளால் மிகப்பெரிய வருத்தங்கள் ஏற்படும்.
அப்படிங்கிறதுனால இந்த தசை காலங்களில் மீண்டு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும், மனதைரியம் குறையும். அப்படிங்கும்போது மிகுந்த நற்பலன் ஏற்படுத்தக்கூடிய சில ஆன்மீக சுற்றுலாக்கு சென்று வருவது ரொம்ப நல்லதை கொடுத்துரும். அடுத்தது கேது திசை 92 வயசுலேருந்து 99 7 வருட காலங்கள். இந்த கேது திசை என்ன ஆதிபத்தியம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்றது என்பதை பார்த்தே பலன் சொல்ல முடியும். ஆனால் கேது திசை பொதுவாகவே குருவுடன் வக்ரம் அடையும் போது கேது நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அப் அண்ட் டவுன்ஸ் கொடுப்பாரு, சில பேருக்கு நன்மை கொடுப்பாரு, சில பேருக்கு அது கேது ஆதிபத்தியம் வாங்குவதை பொறுத்து மாறும். ஆனால் பொதுவாகவே சர்பகிரகங்கள் மிகப்பெரிய யோக பலன்கள் கொடுக்கும். ஏன்னா குருவுடன் கேது சேர்ந்துருந்தால் ரொம்ப நல்ல பலன். குரு வக்ரம் அடையும் போது கேதுக்கு ஒரு பவர் இருக்காது, ராகுடன் தான் சேரும். அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமானது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் வாரியாக நல்ல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன்.